பெஞ்சமின் அண்ணே எங்க இருக்கு அப்படின்னா தென்காசியில இருக்கோம். தென்காசியில இருக்கா? ஆமா. இதுக்காக வந்திருக்கு அப்படின்னா தென்காசியில உள்ளவங்களுக்கு ஒரு 150 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஆமா, வடை பாயசத்தோட தலவாழை இலை போட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு விருந்து வைக்கிறோம். சமபந்தி விருந்து வைக்கிறோம். ஆமா ஆமா, ஒரு 150 பேருக்கு. ஆமா. இது மூலமான இயேசு சம்மாத ட்ரஸ்ட் மூலமா தொழில் பண்ணிட்டு அதுல வருமானமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரியா? இல்லையே, அப்படி சொல்லலையே. என்ன சொன்னாங்க? நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அவருக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து பணம் வருது, நிறைய பேர் பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்காங்க, அதனாலதான் அவர் செய்யறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன வருஷம் சொல்ல போறீங்க? யார் சொல்றாங்கன்னா வேற இந்துஸ் மதவங்க இல்ல, கிறிஸ்தவங்க பொறாமையில சொல்றாங்க. தெரியல, அதையும் நிறைய பேர் கேக்குறாங்க. இப்ப நீ பார்த்து ஆன்லைன்ல எல்லாம் பாத்துக்கலாம். அப்படியா? ட்ரெஸ் நேம் அடிச்சு உங்க ட்ரெஸ் பேர் போட்டு ஆன்லைன்ல போட்டா வந்துரும். இவ்வளவு ஃபண்ட் வந்திருக்கு வரலையா அப்படிங்கிறது ஈஸியா தெரியும். அப்படி யாராவது நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஃபண்ட் எல்லாம் பண்ணா அவங்களுக்கு மினிமம் 1 கோடி ரூபாய் கேஷ் கொடுக்கப்படும். அவங்க பாக்குறவங்க இந்த டெஸ்ட் மூலமா நான் பண்றேன், வெளிநாட்டு பணம் வருது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிரூபிச்சா கிடைக்கும். அதே மாதிரி கிறிஸ்தவங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், தயவு செய்து இந்த மாதிரி பொய்யான இதை பரப்பாதீங்க. நீங்க எதை விதைக்கீங்களோ அது அறுவடை கிடைக்கும். இது வந்து என்னையோ இந்த டெஸ்ட் நேமே ஸ்பாயில் பண்ற மாதிரி பண்றதுல, இயேசு நேமே ஸ்பாயில் பண்ற மாதிரி அன்பான வேண்டுகோள். அதனால என்ன சொல்றோம்னா, இந்த வெளிநாட்டுல இருந்து பணம் வரல, இவருடைய சொந்த உழைப்பு, இவருடைய பிசினஸ்ல வருமானத்தை, ரியல் எஸ்டேட்ல வர வருமானத்தை வச்சு இவர் வந்து ஏழைகளுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டம் போய் துப்புரவு பணியாளர்களுக்கு உணவு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா, கண்டிப்பா. கூட இருக்குது விஜயகுமார், ஆமா, சரவணகுமார். ஆமா, போலாம் அப்படியே. வாங்க போவோம். வாங்க வாங்க வாங்க.